மாறி வரும் பருவநிலை மாற்றத்தால் மனிதர்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் பிளாஸ்டிக்கை தவிர்க்க தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. 10 ஆண்டுகள் பிளாஸ்டிக்கை தவிர்த்து பூமியை காத்து பசுமை ஆக்குவோம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மதுரவாயலில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் சார்பில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து உரத்த குரலில் பிளாஸ்டிக்கை தவிர்த்து பூமியை பசுமையாக்குவோம் என்ற கோஷத்தை எழுப்பி உலக சாதனை புரிந்தனர். மேலும் பிளாஸ்டிக்கை ஒழித்து பசுமை ஆக்குவோம் என்பது குறித்த வாசகங்கள் போல் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 1 மணி நேரத்திற்கு மேலாக மாணவர்கள் வெயிலில் அமர்ந்து இந்த சாதனையை புரிந்தனர். இதனை குளோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் உலக சாதனையாக அங்கீகரித்து அதற்கான சான்றிதழ்களை வழங்கியது. பிளாஸ்டிக்கை தவிர்த்து பூமியை பசுமையாக்குவோம் என்பது குறித்து மாணவர்கள் கொளுத்தும் வெயிலிலும் ஒரு வடிவமாக அமர்ந்து உலக சாதனை புரிந்தது நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. அம்பேத்கர் மறு உருவமாக பார்க்கிறேன். அமுல்ராஜ் அவர்களை வழக்கறிஞர் அவர்கள் வருக வருக என்ற வரவேற்று பெருமை அந்த மிகப்பெரிய மகான் அவர்களை வருக வருக என்று பெருமித்துக் கொள்கிறேன், மகிழ்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்திருக்கூடிய பேராசிரியர் எல்லாருமே அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. கோரஸா அது ரெக்கார்ட் ஆகணும். கண்டினியூ ப்ளீஸ். நீங்கள் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். So everyone say no to plastic. green footprint. நான் ரிப்பீட் பண்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. சேவ் எர்த். ஓகே, थैंक यू ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி அப்படியே கொஞ்சம் பேக் சைடு வந்துருங்க எல்லாருமே. ஸ்டூடண்ட்ஸ் யாரோ போஸ்ட். ஓகே சார். ஸோ வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளை முடிஞ்சுட்டு 11வது ஆண்டுகளை வந்து கால் எடுத்து வைக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ்ன்ற லெட்டர் ஃபார்மேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அவேர்னஸ் பண்ணுறாங்க. அதாவது பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம எப்போவுமே வந்து க்ரீன் பிளான்ட்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் ஃபார்மேஷனில் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டிங்ஸ் வந்து ஷவுட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நிகழ்வு நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்து நடத்துவது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் செந்தில் சார் அண்டு ஃபவுண்டேஷன் இதுக்கு வந்து ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீம் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் GWR குளோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பார்க்க இதை ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் தொடங்கி 10 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிந்து 11 ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இந்த நிகழ்வானது உலக சாதனை நிகழ்ச்சியாக வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் அவங்க மூலிமா நாங்கள் இணைந்து மதுரை வாயில் பசுமை குழு இணைந்து சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலே மாணவர்கள் இதில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. க்ரீன் ட்ரீம்ஸ், அதாவது வந்து பசுமை எங்கும் பசுமையாக இருக்கணும்னு. இப்போ மரம் வளர்ச்சாதான் நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்கும், சுவாசம் கிடைக்கும். அதுக்கு வந்து மாணவர்களே ஒரு விழிப்புணர்வாக பசுமையாக, அதாவது மரம் வளர்ப்போம், மழை பெருங்குவோம், நோ பிளாஸ்டிக், அதாவது பிளாஸ்டிக் வந்து தவிர்த்தா நல்லது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தா மிக்ஜாம் புயலில் வந்து பாதிப்பு எதாவது பண்ணால் இந்த பிளாஸ்டிக்கால தான். அப்புறம் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னாங்க, மிக்ஜாம் புயலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மேற்பட்ட மரக்கன்றுகள் வந்து நாசமாயிடுச்சு. அதெல்லாம் மீட்டெடுக்க இந்த சிறு முயற்சி தான் இன்றைக்கி வந்து மர நடும் விழா மற்றும் பசுமை விழிப்புணர்வும் மற்றும்
பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்ற விழிப்புணர்வும் மாணவர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இந்த கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. எழுத்துப்பூர்வமாக டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அந்த லோகோ வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.